ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டி இருக்கா, அப்படி இருந்தது அப்படின்னா ரெசிஸ்டரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸை நம்ம ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று யூனிலேட்டரல் காம்போனன்ட் இல்லைனா டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பைலேட்டரல் டிவைசஸ் இல்லைனா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலேட்டரல் டிவைசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத் டைரக்ஷன்லையும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது, கரண்ட் அலோவ் பண்ணுது அப்படின்னா அதை பைலேட்டரல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிலேட்டரல் அப்படின்னா சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும் கரண்ட் அலோவ் பண்ணுது, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா அதை யூனிலேட்டரல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிலேட்டரல் டிவைஸுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம டயோடை எடுத்துக்கலாம். டயோடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டு பயாஸில் ஒன்லி மட்டும்தான் கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். ஸோ இது வந்து யூனிலேட்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். பைலேட்டரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டரை ஏன் நம்ம ஒரு சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம்? ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை தடுக்கும், அதாவது ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒயரில் 10 amps கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ உங்களுக்கு 5 amps மட்டும்தான் வேணும் கரண்ட். அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடு ரெசிஸ்டர் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா வார 10 ampsலேருந்து 5 amps தடுத்துட்டு உங்களுக்கு தேவையான 5 amps மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் ரெசிஸ்டரை ஒரு சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோட டைட்டிலை பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. முதல்ல நமக்கு பொலாரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிங்கிள் ஃபேஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸுங்கிறதுல தான் பவர் வரும், நியூட்ரலுங்கிறது ரிட்டன் பார்த்தா இருக்கும். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசி சப்ளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதை தான் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டருக்கு 2 எண்டு இருக்கும். இந்த 2 எண்டு தான் பொலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டி கிடையாது. இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு ஆறை எடுத்துக்கங்க. அந்த ஆறு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கங்க. இந்த ஆத்து நடுவில் இப்போ நான் கல்லை கொண்டாந்து கொட்டுறேன். இப்போ கல்லை கொட்டினோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி போகிறது தடுத்து அங்கேயே இருந்துடும், நின்றுடும். தண்ணி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகாது. இதே சேம் கான்செப்ட். ஆனால் தண்ணி வந்து என்னென்னா வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக போகிறத அசியூம் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த ஆற்று நடுவில் நான் கல்லை கொண்டாந்து கொட்டுறேன். தண்ணி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகாது. இது அப்படியே எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஒயருக்கு நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து என்னன்னா போக விடாமல் ரெசிஸ்டன்ஸ் வந்து தடுத்துரும். இங்கே கரண்டோட டைரக்ஷன் முக்கியம் இல்லை, ரெசிஸ்டரோட பொலாரிட்டி முக்கியம் இல்லை. ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன? கரண்ட்டை போக விடாமல் தடுக்கிறது. நீ இந்த பக்கத்துலேயே இந்த பக்கம் கரண்ட் அனுப்புனாலும் போக விடாமல் தடுக்கும். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கரண்ட்டை நீங்கள் அனுப்புனாலும் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா போக விடாமல் தடுக்கும். ஸோ ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டியே கிடையாது. ஸோ இதனால தான் ப்ராக்டிக்கலாக ரெசிஸ்டர் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா பொலாரிட்டி பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் எடுத்து நம்ம எப்படி வேணுமானு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே டயோடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயோட பொலாரிட்டி பார்த்து இந்த பக்கம் கனெக்ட் பண்ணணும், இந்த சைடை இந்த பக்கம் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொலாரிட்டி பார்த்து கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெசிஸ்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் அப்லோட் செஞ்சுக்கிட்டு வரோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.